குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் கனமழை வந்து பெய்து வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை அப்புறம் ரெட் அலர்ட் இருந்தது தொடர்ந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா, அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்டு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழையோ அது மட்டும் இல்லாமல் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டன்றதெல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோவை நீலகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று அதிதீவிர மிக கனமழையும் இதையொட்டி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாளையும் நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவை நீலகிரி மாவட்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது ரொம்ப அதிதீவிர மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்றும் நாளையும் ஓகேங்களா. ஸோ இந்த 4 மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த கனமழையாவது வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களுக்கு நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெள்ள அபாய எச்சரிக்கையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ இதுவாக இருக்குது. ஆனால் ஸ்கூல்ஸுக்கு லீவ் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றியும் அனௌன்ஸ் பண்ணலை இப்போ வரைக்கும் ஓகேங்களா. ஸோ நான் எதிர்பார்த்தது என்னென்னா இந்த கோவை நீலகிரி மாவட்டத்துக்கு அட்லீஸ்ட் ஸ்கூல்ஸ்க்குனா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 days வந்து பார்த்திங்கன்னா நீலகிரிக்கு ஸ்கூல்ஸுக்கு மட்டும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நீலகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு சில தாலுக்காவுக்கு மட்டும் லீவ் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. சப்போஸ் வந்து லீவ் அப்டேட்டு ஏதாச்சும் ஓகேங்களா நீலகிரிக்கோ இல்லை கோவைக்கோ வந்து பார்த்திங்கன்னா லீவ் அப்டேட்டு ஏதாச்சும் வந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் ஏதாச்சும் அறிவித்தா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இப்போ இருக்க தற்சமயம் இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு தற்சமயம் வரைக்கும் வரல. ஸோ வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ யாரும் வரி பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ லீவ் அப்டேட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா ஓகேங்களா.